ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, குல்லிங் பேப்பர் இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். நிறைய பேருக்கு இந்த இயரிங் வந்து தெரிஞ்சு இருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, குல்லிங் பேப்பர் வச்சு ஒரு இயரிங் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் எடுத்து இருக்கேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க்கு தான். ஸோ சிம்பிளான இயரிங்கும் கூட. நீங்கள் எல்லோரும் வந்து தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே வந்து நீங்கள் குல்லிங் பேப்பர் இயரிங்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இந்த இயரிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து மல்டி கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலராகவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைஸும் வந்து இருக்குது. நான் இன்றைக்கி என்ன சைஸ் எடுத்துருக்கேன்னா 3 mm சைஸ்லாம் எடுத்து இருக்கேன். இதிலே வந்து 5 mm 7 mm 10 mm சொல்லிட்டு நிறைய சைஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இயரிங் வந்து 3 mm ஸ்ட்ரிப்பில் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஈஸியாக புரியும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ், குல்லிங் நீடில், இயரிங் ஹூக், இயரிங் ரிங், ஹாஃப் பீட், டூல்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ் இருக்குது இல்லையா, கட்டர், நோஸ் பிளேயர், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். வாங்க இந்த இயரிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த குல்லிங் பேப்பர் இயரிங் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா, நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து குல்லிங் பேப்பரோட கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து வரும். ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் வரும். ப்ளஸ் வந்து கிராஃப்ட் ஒர்க் ஐடியா, கிராஃப்ட் ஒர்க்கில் ஃப்ளவர்லாம் வந்து இந்த பேப்பர் வச்சு எப்படி நம்ம பண்ணலான்னு வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வந்து தேவை. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரிப்பு வந்து எடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிங்கிள் கலர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது மட்டுமே இருக்கும், நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மல்டி கலர் இருக்கும் போது நீங்கள் டபுள் கலர், ட்ரிபிள் கலர், எத்தனை கலர் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த இயரிங் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் டபுள் கலரில் சொல்லித்தரேன். இப்போ ரெட் எடுத்துக்குங்க, எல்லோ எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான இயரிங் இது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் அழகாக பண்ணிடலாம். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் அழகாக போடலாம். பாருங்கள், இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துக்குங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பில் நீங்கள் பாருங்கள். சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்காக வேணும்னா அதுக்கேற்ற போல் இந்த பேப்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மாலாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து எல்லோ கலர் எடுத்து இருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் எடுத்து இருக்கேன் பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் இருக்குது பாருங்கள். இந்த நீடிலில் மிடில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த பேப்பரை வந்து குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நடுவில் வந்து இப்படி சொருவி விட்டுருங்க பாருங்கள். இப்போ இது வந்து பேப்பர் வந்து அசையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த இந்த நீடில் வந்து பிடிச்சிக்கிட்டு டேர்ன் பண்ணணும். நீடில் மட்டுமே நீங்கள் டேர்ன் பண்ணணும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடாது. தெரியுதா? உங்களுக்கு தெரியறதுக்காக தான் பாருங்கள். இப்போ எல்லாம் ஈவனாக வரணும்னா நீங்கள் வந்து இப்படி இதை ரெண்டுமே வந்து பிடிச்சிக்கிட்டு, 2 விரல பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நீடில் மட்டுமே நீங்கள் டேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். பாருங்கள்,
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது நீடில் மட்டுமே நீங்கள் சுற்றணும். பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே பிடிச்சிக்குங்க, இப்படியே வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நீடில் மட்டுமே நீங்கள் சுற்றும் போது அது உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எடுங்க. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து லூஸாக வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும், நீங்கள் இது கொஞ்சம் லூஸாக நீங்கள் விட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸாக ஆகும். இல்லை டைட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருப்பல, நான் கொஞ்சம் லூஸாகவே விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து க்ளூ ரொம்ப முக்கியம். ஸோ க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து இந்த முனையில் மட்டுமே நீங்கள் அந்த க்ளூவை வந்து தடவிட்டு நீங்கள் இதில் ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா பேப்பர் க்ளூ வந்து சீக்கிரமாக வந்து இதை ஒட்டிக்கும். எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் வந்து விட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் பண்ணுற டிசைனை பொறுத்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு டிசைனாக வந்து பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுங்க, மேலே விட்டுருங்க, கீழே வரைக்கும் அந்த கார்னரில் லைட்டாக இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேப் கிடைக்கும். நீங்கள் இன்னும் லூஸாக விட்டிங்கன்னா அதுக்கேற்ற போல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டிலகம் ஷேப் இல்லை மாங்காய் ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே வச்சுக்குங்க. இது ஒரு டிசைன். ஏன்னா நம்ம இயரிங் தான் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, என்னுடைய வீடியோவில் எப்போவுமே சிம்பிளாக நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டஃப்பாக போகலாம். நான் பேசிக்னால இப்போது சிம்பிளாகவே சொல்லித்தரேன் இயரிங். இப்போ ரெட் கலர் எடுத்துக்குங்க. அதுவும் வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை அப்புறம் சுற்றி வச்சுக்குங்க. இது வந்து 2 பண்ணி வச்சுக்குங்க, எல்லோ கலர். இந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் இதை அப்புறம் சுற்றி வச்சுக்குங்க. பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும், லூஸாக வேண்டாம். ஒன்று டைட்டாக இருக்கட்டும், ஒன்று வந்து லூஸாக இருக்கட்டும். இப்போ இதிலே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். பார்த்தீங்களா? இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ணுங்க, ஒரு இதே போல் இன்னும் ஒரு 2, இப்போ ஒரு இயரிங்குக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு 2 வந்து நீங்கள் நீடியில் சுற்றி வச்சுக்குங்க. இப்போது இதில் வந்து பாதி எடுத்துக்குங்க. இந்த ஸ்ட்ரிப்லேயே வந்து பாதி எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணிக்குங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்குங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இது பாதி எடுத்தால் போகிறோம். இந்த ஸ்ட்ரிப் வந்து பாதி எடுத்தால் போதும். பாருங்கள், நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். தெரிஞ்சவங்க ஓகே, இது வந்து புதுசாக வந்து பழகுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் இதை ஒட்டி விடுங்க. எல்லாமே கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது எதுக்குன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ நான் உங்களுக்கு இது வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்களா? இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சர்க்கிளாக நம்ம சுற்றணும் இல்லையா ரெட் கலரில், அதுவே வந்து நீங்கள் ஒரு 2 எடுத்துக்குங்க. 2 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ இதை வந்து இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதே போல் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு மேலே வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே மட்டுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்கள். ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து நீங்கள் 2 சைடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது ஷேப் 2 சைடும் வந்துடும். எனக்கு தேவை ஒரே ஒரு சைடு மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் 1 சைடு மட்டுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்களா? இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இந்த கம்பலுக்கு தேவையான நம்ம ரெடி பண்ணிட்டோம். டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? இது மட்டுமே போதும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லித்தரேன். இது எல்லாமே கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ இதில் நம்ம கிளாத்தில் வச்சு பண்ணால் இது வந்து கிளாத்தில் இந்த கம்மு க்ளூ எல்லாம் படும். ஸோ நம்ம என்ன பண்ணுறப்ப நீங்கள் வேஸ்ட்டு வந்து மூடியோ இல்லைன்னா அட்டையை எடுத்துக்குங்க. 2 கார்னர்லேயும் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த ஷேப் பண்ணோம் பார்த்தீங்களா, லீஃப் ஷேப், அதை வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா பேப்பர்னால கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். அப்புறம் இது வந்து நல்லா ஒட்டிக்கும். பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு கார்னரில் வந்து இதே போல் வந்து ஒட்டி விட்டுருங்க. பக்கத்தில் ஒட்ட தேவையில்ல, கொஞ்சம் கேப் இருக்கணும். க்ளூ வந்து அந்த கேத்தாப்பில் நீங்கள் இதை வந்து ஒட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை வந்து எடுத்துட்டு இப்போ 2 ஒரு லீஃப் போல் நம்ம வந்து அட்டாச் பண்ண பாருங்கள். அந்த ஓரத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து அதில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரையிங் டைம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து உடனே ஒர்க் பண்ணும் போது அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணணும். பார்த்தீங்களா? இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ இது நடுவில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் வந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டிசைனாக பண்ண, இதில் வந்து ஸ்டோன் ஒட்டலாம். இல்லைன்னா இந்த போல் பீடு இருக்குது பாருங்கள், ஹாஃப் பால் பீடு. ஸோ நீங்கள் அது கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணி இந்த பேப்பர் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த பீடு ஒரு கலரும் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டலாம். இப்போ அதுவும் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இயரிங்னா உங்களுக்கு தேவை வந்து இயரிங் ஊக்கு நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ இதில் வந்து எப்படி செட் பண்ணணும்னு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நான் ஏற்கனவே ஹாஃப் பேப்பர் கட் பண்ணி நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே போல் எடுத்துட்டு இந்த ரிங் இருக்குது பாருங்கள், இயரிங் ரிங், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து இயரிங் ஊக்கு வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு, ஏன்னா டேரெக்டாக நீங்கள் மாட்டினா நம்ம டைட்டாக சுற்றி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இயரிங் ஊக்கு மாட்டும் போது. ஸோ இதை மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் பண்ணும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிடில் பார்த்துக்குங்க. இது மிடில் வந்து விட்டுடுங்க. இந்த ரிங்கை விட்டுட்டு டூல்ஸ் வச்சு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து டைட் ஆகும். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், டூல்ஸ் வச்சு இந்த ரிங்கை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு இயரிங் ஊக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா, இது கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் இருங்க. இது கொஞ்சம் தான் ட்ரையிங் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்காக நான் உடனே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணோம், இந்த இயரிங் ஹூக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோட ஜாயினிங் நம்ம பண்ணியிருக்கோம்ல கம் போட்டு, அந்த பகுதியை வந்து இது மேலே வந்து நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஒட்டிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதை வந்து பிரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணோம், இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டின பிறகு நீங்கள் தனியாக அது வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த இயரிங் ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த இயரிங் வந்து யூஸ் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம டைமிங் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு?
இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே ப்ரொசீஜரில் தான் அந்த இயரிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோவை இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு பேப்பர் இயரிங் வீடியோவும் உங்களுக்கு வரும், கிராஃப்ட் ஒர்க்கும் இந்த வீடியோவில் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகான பேப்பர் இயரிங் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.